மோடிஜியின் குஜராத்திலிருந்து ஒரு புதிய பூகம்பம் கிளம்பி இருக்கிறது. இந்த பூகம்பத்தின் பேர் தான் நீட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு ஸ்கேம்களை பற்றி நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இந்த முறை குஜராத்திலிருந்து கோத்ராவிலிருந்து நீட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஊழல் ஆதாரபூர்வமாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. தன்னுடைய குடும்ப பேருக்காக சோஷியல் பிரசன்ஸிற்காக பணக்கார மாணவர்கள் கோடி கணக்காக பணத்தை செலவழிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கவே இல்லை என்றால் கூட அவர்களுக்கு இந்த நீட் வழியாக எந்த அளவில் லாபம் போய் சேர்கிறது. எப்படி இன்னும் ஒரு சில வருடங்களில் கிராமப்புறங்களில் இருந்து எந்த மாணவருமே நீட் வழியாக டாக்டர் ஆக முடியாது என்கிற அந்த விஷயம் இந்த பதிவில் தெளிவாக வெளிவருகிறது. வணக்கம். மீண்டும் ஒரு முறை மோடிஜியின் குஜராத்திலிருந்து ஒரு புதிய பூகம்பம் கிளம்பி இருக்கிறது. இந்த பூகம்பத்தின் பேர் தான் நீட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு ஸ்கேம்களை பற்றி நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இந்த முறை குஜராத்திலிருந்து கோத்ராவிலிருந்து நீட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஊழல் ஆதாரபூர்வமாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கு லாபம், நீட் தேவையற்றதா என்கிற பல்வேறு கேள்விகளை இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். நீட்டிலிருந்து யாருக்கு லாபம் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, யாருக்கு நஷ்டம் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ரூரல் இந்தியா வர்சஸ் அர்பன் இந்தியா. ரூரல் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவிகள் டாக்டர் ஆக வேண்டும் என்கிற அந்த கனவுடன் இருக்கக்கூடிய மாணவர்கள், இரவு பகல் பாராமல் படித்து உழைத்து அந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் அர்பன் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ், அங்க இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் அல்ல தன்னுடைய குடும்ப பேருக்காக சோஷியல் பிரசன்ஸிற்காக பணக்கார மாணவர்கள் கோடி கணக்காக பணத்தை செலவழிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கவே இல்லை என்றால் கூட அவர்களுக்கு இந்த நீட் வழியாக எந்த அளவில் லாபம் போய் சேர்கிறது. எப்படி இன்னும் ஒரு சில வருடங்களில் கிராமப்புறங்களில் இருந்து எந்த மாணவருமே நீட் வழியாக டாக்டர் ஆக முடியாது என்கிற அந்த விஷயம் இந்த பதிவில் தெளிவாக வெளிவருகிறது. அர்பன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பணக்கார வீட்டு மாணவர்கள் எந்த அளவில் பணத்தை செலவழித்து ஒரு ஏழை மாணவர் கையில் போகக்கூடிய அந்த சீட்டை பறித்து, அவர்களுக்கு போகக்கூடிய அந்த கல்வியை பறித்து தனக்கான லாபத்தை தேடிக்கொள்கிறார்கள் என்று இருப்பார்கள். இதுதான் மோடியின் கல்வி திட்டமாம். இதுதான் இந்த நாட்டு அரசாங்கத்தின் புதிய கல்வி திட்டமாம். மே 5ஆம் தேதி நாடு முழுவதும் 24 லட்சம் மாணவர்கள் நீட் என்கிற தேர்வை எழுதினார்கள். ஜெய் ஜல்ராம் ஸ்கூல் இன் கோத்ரா குஜராத், இங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஊழல் இடம்பெற்றது. மே 5ஆம் தேதி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் போலீஸருக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் போய் சேர்கிறது. இந்த கம்ப்ளைண்ட்ஸை படித்து பார்த்த அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்கள், அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை சார்ந்தவர்கள் ஜெய் ஜல்ராம் ஸ்கூலுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை சோதனை போட்டு பார்க்கும்போது அந்த வாகனத்திற்குள் 7 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மட்டுமல்ல, நீட் பரீட்சைக்கான அட்மிட் கார்டுகள் 4 அட்மிட் கார்டுகள் கிடைத்திருக்கிறது. இந்த வாகனத்துடைய உரிமையாளர் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா துஷார் பட். அந்த பள்ளியின் ஜியோகிராஃபி டீச்சர் மட்டுமல்லாமல் டியூபிட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் நீட் சென்டர், அந்த சென்டருக்கான டியூபிட்டி சூப்பரிண்டென்டென்ட்டாகவும் அங்கே இருந்திருக்கிறார். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்டர் மைண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த மாஸ்டர் மைண்டோட பேர் தான் பரசுராம் ராய். பரசுராம் ராய் வடோதராவை சார்ந்த நபர், எஜுகேஷனல் கன்சல்டன்ட்டாக இருந்திருக்கிறார். பல்வேறு செமினார்ஸ்கள், காலேஜஸ்களை நடத்தி வருகிறார். கரியர் கன்சல்டன்ட்டாகவும் நடந்து வருகிறார். இந்த நபர் எந்த அளவில் இந்த நீட்டை ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக தனக்கு மாற்றியிருக்கிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, கோச்சிங் வழியாக இந்த நபர் நீட்டை கிராக் செய்ய வைப்பதில்ல. இந்த நபர் பணத்திற்காக, நீங்கள் பணத்தை கொடுத்தால் போதும் உங்களுக்கு டாக்டர் சீட் நிச்சயம் என்கிற இந்த விஷயத்தை இவர் எடுத்து வைக்கிறார். ஒரு மாணவரிடம் 10 லட்சம் ரூபாய் வீதம் 27 மாணவர்களிடம் இந்த நபர் பணத்தை வசூலித்திருக்கிறார். இந்த மாணவர்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் ஒடிசாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த அனைத்து மாணவர்களுக்குமே இவர் கொடுத்த அட்வைஸ், நீங்கள் ஜெய் ஜல்ராம் ஸ்கூல் கோத்ராவை தன்னுடைய எக்ஸாமினேஷன் சென்டராக தேர்வு செய்ய வேண்டும். சரி, ஏன் இந்த பள்ளி என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் பர்ஷோத்தம் சர்மா, இவரும்
official coordinator of exam center was involved in this scam. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒஃபிஷியல் கோஆர்டினேட்டராக இந்த பிரின்சிபல் இருந்திருக்கிறார். அதாவது அனைத்து நபர்களுமே கூட்டு களவாணி வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஒஃபிஷியலாக இந்த வேலை நடந்திருக்கிறது. எப்படி இந்த ஒட்டுமொத்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆகியிருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த OMR ஷீட், இதில் இவர்கள் கூறக்கூடிய விஷயம், உங்களுக்கு எந்த ஆன்சர் 100% தெரியுமோ அதில் மட்டும்தான் நீங்கள் டிக் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்துடுங்கள். இதற்கு பின் என்ன நடக்கிறது? பரீட்சை முடிந்ததற்கு பின்பு 1 மணி நேரம் அல்ல 2 மணி நேரம் அங்கே கிடைக்கும். அந்த எக்ஸாமினேஷன் அனைத்துமே அந்த ஆன்சர் ஷீட் எல்லாம் கலெக்ட் செய்து சீல் வைப்பதற்காக. இந்த தருணத்தில், இந்த கேப்பில் தான் ஜியோகிராஃபி டீச்சரான துஷார் பட் தன்னுடைய வேலையை பார்க்கிறார். அவர் கையில் யாரிடமெல்லாம் இவர்கள் பணத்தை வாங்கியிருக்கிறார்களோ அவர்களுடைய ஆன்சர் ஷீட்டை வாங்கி கரெக்டான ஆன்சர்களில் அவர் டிக் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார். இதற்கு பின்பு இந்த OMR ஷீட் பேக் செய்யப்படுகிறது, அனுப்பவும் படுகிறது. இந்த வழியாக 2.3 கோடி ரூபாய் பரசுராம் ராய் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, 8 பிளாங்க் செக் இவருடைய கஸ்டடியிலிருந்து கிடைத்திருக்கிறது. நீட் ஸ்கேம் எந்த அளவில் எக்ஸ்போஸ் ஆகியிருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒஃபிஷியல்ஸ் ஆஃப் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய அப்ரூவ்டு எக்ஸாம் சென்டர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது. டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் NTA அப்ரூவ்ட் பை NTA அவர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறார். இது பேப்பர் லீக்கான விஷயம் அல்ல, ஒட்டுமொத்த சிஸ்டமே கரப்ட் ஆகியிருக்கிறது. ஒட்டுமொத்த அந்த எக்ஸாமினேஷன் செய்யக்கூடிய அந்த மாடியூலே கரப்ட் ஆகியிருக்கிறது. இது கோத்ராவிலிருந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. இது நடக்கும்போது NTA என்ன செய்தது? NTAவுடைய வேலை என்ன? இதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமை கரப்டாக இருக்கும்போது எத்தனை மாணவர்கள் உண்மையாக டாக்டராக தகுதியற்றவர்கள், எத்தனை மாணவர்களுக்கு இந்த சீட் கிடைத்திருக்கணும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். NTA எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை. NTA மீது ஒரு மிக பெரிய பிளாக் மார்க் இந்த கோத்ராவில் நடந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது. இந்த பதிவில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கவனமாக பார்க்க போகிறீர்கள். ஸ்டேட் ஆஃப் ப்ரொசீடிங் இன் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த ப்ரொசீடிங் எந்த அளவில் நடக்கப் போகிறது? ஒய் NTA கேன்சல்ட் கிரேஸ் மார்க்? எதுக்காக NTA 1500 சொச்ச குழந்தைகளுக்கு ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்தார்கள்? அது ஏன் கேன்சல் செய்தார்கள்? கவர்மெண்ட்டோடைய ஸ்டாண்ட் என்ன? பேப்பர் லீக், இதற்கு மேலே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் என்னவாக மாறப்போகிறது? இதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை ஒரு பெட்டரான சிஸ்டமாக மாற்ற வேண்டும் என்றால் என்னெல்லாம் நாம் செய்ய வேண்டும்? இது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சுப்ரீம் கோர்ட் எதற்காக NTAவை கிரேஸ் மார்க்கை நீக்குவதாக கூறினார்கள்? எதற்காக 0.0001% குழந்தைக்கும் ஒரு அநீதி நடந்திருந்தால் இதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் என்று கூறியது. நீட் மற்றும் JEE இது போன்ற பல்வேறு எக்ஸாமினேஷனும் இதே போன்ற ப்ராப்ளம்ஸ் எதற்காக வருகிறது? இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கள், அதாவது உண்மையிலேயே நீட்டுக்காக படித்து உழைத்து தகுதி வாய்ந்த அந்த மாணவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையுடன் எந்த விதமான அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது? கிரேஸ் மார்க் சேலஞ்சை அலக் பாண்டே ஒரு பெட்டிஷனை கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கிறார். இதற்கு பின் தான் அரசாங்கமே யூட்டன் அடித்தது. அந்த யூட்டனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இல்லை எந்த விதமான தவறும் நடக்கவில்லை, அப்படி நீங்கள் தவறு நடந்ததாக நினைத்தீர்கள்னா நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்த 1563 மாணவர்களை மீண்டும் ஒரு முறை பரீட்சை எழுத சொல்லுகிறோம். இது NTAவுடைய பதில். அதாவது தவறை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அந்த 1563 நபர்களுடைய அந்த கிரேஸ் மார்க்ஸை நாங்கள் நீக்கி விடுவோம், தேவைப்பட்டால் அவர்கள் எக்ஸாமினேஷனை எழுதலாம் என்று கூறுகிறார்கள். எந்த அளவில் யூட்டன் என்று நீங்கள் பாருங்கள். இந்த விஷயத்தை தான் அலக் பாண்டே வயலேஷன் ஆஃப் ரைட் டு ஈக்குவாலிட்டி என்று கூறியிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு மாணவருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கிரேஸ் மார்க்கை நீங்கள் நீக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைத்தார் சுப்ரீம் கோர்ட்டில். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா NTA டிரான்ஸ்பரண்டாக நடக்கிறதா இல்லையா, இதை நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த விதமான ஃபார்முலாவை வைத்து
நீங்கள் கிரேஸ் மார்க்கை கொடுத்தீர்கள் அது யாருக்குமே தெரியாது. எந்த அளவில் அந்த டைம் லாஸை கால்குலேட் செய்தீர்கள் அந்த ஃபார்முலாவும் யாருக்குமே தெரியாது. இந்த பதிவில் நாம் இன்னும் ஆழமாக போவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கையை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். கடந்த ஒரு வாரமாக த ரூஸ்டர் நியூஸ் மீது ஒரு ஆழமான ஆக்ஷனை ஒரு சில அமைப்புகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய வீடியோக்கள் ஒரு துளி கூட பகிரப்படுவதல்ல. 500லிருந்து 1000 வியூஸ்க்குள்ளேயே ஒவ்வொரு செய்தியும் முடங்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. தயவு செய்து இது போன்ற செய்திகளை பகிருங்கள். கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். இதை தாண்டி எங்களை சப்ஸ்கிரைப் செய்த நபர்கள் ஒரு முறை அன்சப்ஸ்கிரைப் செய்து மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அமுக்குங்கள். அனைத்துமே செய்யுங்கள். ஏன்னா எங்களுடைய வீடியோக்கள் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களிடம் வரவில்லை என்கிற பல்வேறு செய்திகள் எங்களிடம் வந்திருக்கிறது. அன்சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்ததால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மீண்டும் ஒரு முறை வர தொடங்கிவிடும். இந்த 1563 மாணவர்கள் யார்? இந்த மாணவர்கள் பணக்கார மாணவர்கள், ஹைகோர்ட்டுடைய கதவை தட்டிய மாணவர்கள். எங்களுடன் அநீதி நடந்திருக்கிறது, எங்களுக்கு டைம் லாஸ் ஆனது, எங்களால் சரியாக அந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியவில்லை, அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த கிரேஸ் மார்க்கை கிடைத்திருக்கிறது. அப்போது கிராமத்திலிருந்து வந்த மாணவர்கள், பணம் இல்லாத மாணவர்கள், ஒரு அட்வொகேட்டை ஹையர் செய்ய முடியாத மாணவர்கள், அவர்களுடைய கதி கெட் லாஸ்ட் என்று NTA கூறிவிட்டது. அவர்களுக்கெல்லாம் இந்த கிரேஸ் மார்க் கிடைக்கவில்லை. இது போன்ற பல்வேறு கம்ப்ளைண்ட்ஸ் லோக்கல் எக்ஸாமினேஷன் கோஆர்டினேட்டரிடம் மாணவர்கள் போய் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது கிராமத்திலிருந்து வந்த மாணவர்கள், மிடில் கிளாஸிலிருந்து வந்த மாணவர்கள், அவர்களிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் NTA ஆஃபிஷியல்ஸ் நடத்தவில்லை. அவர்களுக்கு எந்த லாபமும் கொடுக்கவில்லை. இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் இந்த மாணவர்களுடன் அநீதி நடந்திருக்கிறது. ஒரு ரூரல் இந்தியாவிலிருந்து வந்த மாணவர், அர்பன் இந்தியாவிலிருந்து வந்த மாணவர். இதற்கு பின் தான் NTA-விடம் இவர்களுடைய டிமாண்ட் எடுத்து வைத்திருக்கிறார்கள். NTA ஒரு கிரீவன்ஸ் பேனலை அமைத்து டைம் லாஸ் ஆன மாணவர்கள், இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்த மாணவர்கள் அனைத்து நபர்களுக்குமே ஒரு சமமான பிளாட்ஃபார்மை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். ஒரு ஹை லெவல் இண்டிபெண்ட் கமிட்டி, இப்போ இருக்கக்கூடிய கமிட்டி போன்று இல்லை. யார் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதோ அதே நபரை நீங்கள் கமிட்டியில் அமர வைத்தது, அது அப்படி கிடையாது. ஒரு ஹை லெவல் இண்டிபெண்ட் கமிட்டி. இதில் முன்னாள் நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், முன்னாள் ஹைகோர்ட்டில் இருந்த நீதிபதிகள், அவர்கள் தலைமையில் இந்த கமிட்டி இயங்க வேண்டும். இதை தாண்டி ஒரு இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இதை நடத்தணும் என்கிற ஒரு கோரிக்கையை மாணவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் கிரேஸ் மார்க்கை ரிமூவ் செய்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதை இவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். NTA-உடைய அந்த இன்டெகிரிட்டி, அவர்களுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சில விஷயங்கள் இவர்கள் செய்தே தீர வேண்டும். அதையெல்லாம் தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹை கட் ஆஃப் மார்க் எந்த அளவில் ஒரு இன்ஜஸ்டிஸை எடுத்து காட்டியிருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, உதாரணத்திற்கு எய்ம்ஸில் 55 ஜென்ரல் சீட்டுகள் இருக்கிறது. நம்பர் 1 மார்க் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 67. அப்போது அனைத்து மாணவர்கள் 720 மார்க்குகள் கிடைத்த அந்த மாணவர்களுக்கு கூட எய்ம்ஸில் சீட் கிடைக்காது. அப்போ இதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? எப்படி இது சரி என்று நீங்கள் பார்க்க முடியும்? NTA-உடைய டேட்டாபேஸ், இதிலிருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு ஊழல்கள், பல்வேறு அத்துமீறல்களை நீங்கள் எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும். ஹானஸ்டாக அப்படி மிஸ்டேக் நடந்திருந்தால் அந்த விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு முன்பு எடுத்து வைக்காத வரை NTA மீது எந்த விதமான நம்பிக்கையும் ஏற்படாது என்கிற இந்த விஷயத்தை பல்வேறு அமைப்புகள் மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட் உட்பட கூறியுள்ளது. இண்டிபெண்ட் கமிட்டியோடைய இன்வெஸ்டிகேஷனுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ப்ரொஃபஸர் பிரதீப் குமார் ஜோஷி இவர்தான் NTA-உடைய சேர்பர்சனாக இருக்கிறார். அவர் மீதே குற்றச்சாட்டு இருக்கிறது, NTA-வில் ஊழல் நடந்திருக்கிறது, NTA வழியாக ஊழல் நடந்திருக்கிறது என்று. அவரையே நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியில் அமர வைத்து விட்டீர்கள். இதுவும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் கூறக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, எந்த விதமான பேப்பர் லீக்கும் நடக்கவில்லை, NTA மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தே தீர வேண்டும், NTA எந்த விதமான தவறும் கூறவில்லை என்று கூறியிருக்கிறது, செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் நீட்
ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்களை பார்த்து அவர் கூறிய அடுத்த விஷயம், இவர்கள் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு சில நபர்களால் தூண்டவிடப்பட்ட மாணவர்கள், அவர்கள் தான் ரோட்டில் போராடி வருகிறார்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டும் எடுத்து வைத்து விட்டார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் இவர்களும் ஜேஎன்யூடைய ஸ்டூடெண்ட்ஸ் போன்று டுகுடே கேங், காலிஸ்தானி போன்ற வார்த்தைகளும் இவர்கள் மீது வந்தால் அதில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. எந்த அளவில் இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, 40 நாட்கள் இந்த பரீட்சை முடிந்து 40 நாட்கள் ஆன பின்பு முதல் முறையாக ஆமாம் ஒரு சில இடங்களில் தவறு நடந்திருக்கிறது என்று அந்த விஷயத்தை என்டிஏ ஒப்புக்கொள்ள தொடங்கியுள்ளது. இன்னும் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடவில்லை. மாணவர்களுடைய ப்ரெஷரால் இது நடந்தது. இந்த இடத்தில் யாருக்கு கிரெடிட் போய் சேர வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக ரோட்டில் போராடி வந்த அந்த மாணவர்கள். இன்னொரு புறம் பீகார் போலீஸும் தன்னுடைய ஆக்ஷனில் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்போஸ் செய்ய தொடங்கிவிட்டது. பீகார் போலீஸ் recovered 6 post-dated checks issued for NEET question facilitator. 6 post-dated செக்கை பீகார் போலீஸ் பறிமுதல் செய்திருக்கிறது. கொஸ்டின் பேப்பர் லீக்கிற்காக. தர்மேந்திர பிரதான் கொஸ்டின் பேப்பர் லீக்கே ஆகவில்லை என்று கூறுகிறார். ஆனால் பீகார் போலீஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறது. 30 லட்சம் ரூபாய் ஒரு மாணவரிடம் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து 9 மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். விசாரணையும் போது அவர்களிடம் வெளிவந்த பல்வேறு டேட்டா, பல்வேறு இன்ஃபர்மேஷன். மே 5ஆம் தேதி பட்னா போலீஸ் got to know there was a case of paper leak. ஒரு பேப்பர் லீக்கான ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கிறது. மே 5ஆம் தேதி பட்னா போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனை செய்யும்போது ரெனால்ட் டஸ்டர், இந்த வாகனம் சஸ்பிஷியஸ் முறையில் எக்ஸாமினேஷன் சென்டரை சுற்றி வருகிறது. அங்கே போய் பார்த்த போலீஸார்கள் அந்த வேனை தடுத்து நிறுத்தும் போது உடனடியாக 3 நபர்கள் தப்பி ஓட பார்த்தார்கள். அவர்களை பிடித்து விசாரிக்கும் போது தான் அவர்கள் கையில் 4 ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு கிடைத்திருக்கிறது. இதை தாண்டி இன்ஸ்பெக்டர் அமன் குமார் அவர்கள் கூறும்படி எஃப்ஐஆர் இன் சாஸ்திரி நகர் போலீஸ் ஸ்டேஷன் பட்னாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் சர்ச் செய்து பார்த்து கொள்ளலாம். போலீஸ் இன்ட்ரோகேஷன் செய்யும் போது சிக்கந்தர் குமார் இவர் ஒட்டுமொத்த விஷயத்தை ரிவீல் செய்கிறார். சிக்கந்தர் குமார் வழியாக பேப்பர் லீக் நடந்ததை உறுதிப்படுத்தியதற்கு பின்பு மாணவர்களையும் போலீஸார்கள் இன்வெஸ்டிகேஷன் செய்திருக்கிறார்கள். அதில் ஆயுஷ் ராய் என்கிற இந்த மாணவரிடம் விசாரிக்கும் போது அவர் கூறிய விஷயம், 4ஆம் தேதி இரவு என்னை ஒரு ஹாஸ்டலுக்கு கூட்டி சென்றார்கள். அங்கே நான் போன போது 27 மற்ற மாணவர்களும் அங்கே தான் இருந்தார்கள். உடனடியாக எங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து அதற்கான ஆன்சரை மனப்பாடம் செய்ய வைத்தார்கள். இந்த மனப்பாடம் நாங்கள் செய்து முடித்த உடனேயே எங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து இவர்கள் 30 லட்சம் ரூபாய், ஆளுக்கு 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்திருக்கிறார்கள். அப்போது அடுத்த நாள் நாங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தபோது எந்த கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு 4ஆம் தேதி காட்டப்பட்டதோ அதே கொஸ்டின் பேப்பர் தான் எங்களுக்கு வந்தது. அதாவது பேப்பர் செட்டர், யார் இந்த கொஸ்டின் பேப்பரை தயார் செய்கிறார்களோ அவர்களும் இந்த ஸ்கேமில் இறங்கி இருக்கிறார்கள். எந்த இடத்திலுமே உங்களுக்கு ஒரு நேர்மையான வழியில் இந்த எக்ஸாமினேஷன் நடந்ததாக தெரியவில்லை. ஒரு எஃப்ஐஆரில் நீங்கள் போய் பார்த்தீர்களா? இந்த எஃப்ஐஆருக்கு பின்பு கோர்ட் ப்ரோப் எடுத்திருக்கிறது. இதே போன்ற விஷயம் 2021ஆம் ஆண்டு ஜேஇஇ அந்த பரீட்சையில் நடந்தது. இதே பீகாரை சார்ந்த ஒரு சில ஆர்கனைசேஷன், ஒரு சில கூட்டம் இந்த வேலையை பார்த்தது. 12 to 15 லட்சம் ரூபாய் ஜேஇஇ ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்களிலிருந்து வாங்கப்பட்டது. எந்த அளவில் ஹைடெக்கான இந்த ஸ்கேம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது, அல்ட்ரா வியூவர் என்கிற இந்த சாஃப்ட்வேர் வழியாக கேண்டிடேட்டோடைய கம்ப்யூட்டரை ஹேக் செய்து ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஹேக்கர்ஸ்கள் அவர்களுக்கான இந்த கொஸ்டின் பேப்பரை, அதற்கான ஆன்சர்களை இவர்கள் நிரப்பக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். They used to solve the supply current answer of the candidate. சிபிஐ ரெய்ட் போட்டு சிபிஐ கையில் பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு கிடைத்தது. ஏசிபி ரமன் லாம்பா அவரே இந்த கேண்டிடேட்களுக்கான, அந்த ஹேக்கர்களுக்கான பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்தார். ஜேஇஇ மெயின்ஸில், அதாவது லாம்பாவே ஒரு கேண்டிடேட்டாக தன்னை ப்ரொஜெக்ட் செய்து இது போன்ற கூட்டத்தில் அந்த பணத்தையும் கொடுத்து அவர் அந்த எக்ஸ்போஸை செய்தார். அவருக்கு 800, அவரே எக்ஸாம் எழுதினபடி அவருடைய செட்டப் படி அவருக்கு வந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா மொத்தம் 800 மார்க்கிலிருந்து 780 மார்க்குகள் அவருக்கு கிடைத்தது. இதற்கு பின்பு
கிட்டத்தட்ட 19 லொக்கேஷன்ஸ்களில் ரெய்ட் போடப்பட்டது. டெல்லி, புனே, ஜம்ஷத்பூர், இந்தோர் மற்றும் பெங்களூர் போன்ற நகரங்களில் 25 லேப்டாப்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டது. 7 கம்ப்யூட்டர்ஸ்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட போஸ்ட் டேட்டட் செக்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இவர்களிடமிருந்து கிடைத்தது. 500 மாணவர்கள் ஜேஇஇ மீன்ஸ், 20 மாணவர்கள் ஜிமேட் எக்ஸாம் இந்த ஸ்கேம் இதில் நடந்தது. அனைத்துமே எக்ஸ்போஸ் ஆனது. எந்த அளவில் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கேமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதில் இன்வால்வ் ஆன நபர்கள் ரஷ்யாவிலிருந்து இதை ஆப்ரேட் செய்திருக்கிறார்கள். ரஷ்யன் ஹேக்கர் ஹெல்ப்ட் A20 சீட் இன் ஜேஇஇ மெயின்ஸ். 820 மாணவர்களை இந்த பரீட்சையிலிருந்து பாஸ் செய்வதற்காக ஹெல்ப் செய்த நபர் ரஷ்யாவிலிருந்து அமர்ந்திருக்கிறார். இந்த நபரையும் கைது செய்து விட்டார்கள். மிகில் சர்கன் என்கிற இந்த பெயர் ரஷ்யன் நேஷனல் அண்ட் ஹிஸ் டீம் ஹெல்ப் தீஸ் பீப்புள். இது மட்டுமல்ல, நேவி, ஃபாரஸ்ட் கார்டு போன்ற வேலைவாய்ப்பிற்கும் இதே முறையில் பரீட்சை எழுதி மாணவர்களை பாஸ் செய்ய வைத்திருக்கிறார்கள். ரஷ்யன் ஹேக்கர்ஸ் ஹயர்ட் த கிராக் ஜேஇ அண்ட் ஜிமேட் 6 அரெஸ்டட். அடுத்த செய்தி நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். கடந்த 5 வருடத்தில் 40 கேசஸ் பேப்பர் லீக்குக்காக மட்டுமே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. 1,40,00,000 மாணவர்கள் இதில் நேரடியாக அஃபெக்ட் ஆகியிருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு நீட் என்கிற ப்ரீமியம் எக்ஸாமினேஷன், அதில் கூட இது போன்ற விஷயங்கள் நடந்தது தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கிறது. OMR எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், பேப்பர் செட்டர்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல பேப்பர் லீக்காக இருக்கட்டும், எத்தனை முறை மாணவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். இது மட்டுமல்ல, இந்த இடத்தில் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட் என்று, ஆன்டி நேஷ்னல் ஸ்டூடெண்ட் என்று இந்த மாணவர்கள், போராடி வரக்கூடிய மாணவர்களை நீங்கள் பட்டம் சுமத்தி வந்து விட்டீர்கள்னா அவர்கள் எங்கே போவார்கள்? இதற்கு மேல் என்னெல்லாம் செய்யலாம்? எப்படி இந்த பேப்பர் லீக், நீட் போன்ற தவறுகளை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, சுப்ரீம் கோர்ட் இதை ஆழமாக பார்த்து வருகிறார்கள். முதலில் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக வரக்கூடிய பல்வேறு தவறான மெசேஜஸ்களை, தவறான இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் செய்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும். இது போன்ற ஹிந்து, முஸ்லீம் அல்ல மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட், டுக்குடே கேங்கை சார்ந்த ஸ்டூடெண்ட், இது போன்ற விஷயங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து பரப்பப்படுகிறது. அதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னொரு விஷயம், சோஷியல் ப்ரெஷர் நீங்கள் நிச்சயமாக போடணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அது எந்த மாணவராக இருந்தாலும், இதை இப்படியே விட்டுவிட்டீர்கள்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு என்றைக்குமே வேலைவாய்ப்பை விட்டுவிடுங்கள், ஒரு சரியான கல்வி கூட கிடைக்காது. அதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் சைனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சைனாவை நாம் எதிர்த்தால் கூட சைனாவில் நடக்கக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிலிருந்து இந்த நாட்டு மாணவர்களுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்கிறதை நீங்கள் மறக்கக்கூடாது. எப்படி என்று நீங்கள் பாருங்கள். சைனாவில் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே ஒரு பரீட்சையை எழுதியே தீர வேண்டும். அந்த பரீட்சையுடைய பேர் தான் கவ் என்கிற இந்த பரீட்சை. ஒவ்வொரு வருடமும் 130 லட்சம் மாணவர்கள், 1,30 லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பரீட்சை எழுதுகிறார்கள். NTA இந்த பரீட்சை எழுத வைக்கிறதோ, அதாவது 24 லட்சம் மாணவர்கள் தான் நீட் எழுதினார்கள். அது போன்ற 4லிருந்து 5 மடங்கு அதிக மாணவர்களை அவர்கள் அங்கே ஹேண்டில் செய்கிறார்கள். எப்படி என்று நீங்கள் பாருங்கள். டீச்சர்ஸ் who make set the paper sent on isolated location. யார் இந்த எக்ஸாமினேஷனை செட் செய்கிறார்களோ, இந்த பரீட்சை பேப்பர்ஸ்களை செட் செய்கிறார்களோ, அவர்களை ஏதோ ஒரு யாருமே அங்கே போகாத வழியில் ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் அவர்களை ஷிஃப்ட் செய்து அதற்கு பின் தான் அவர்கள் அந்த பரீட்சையை செட் செய்ய முடியும். அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கப்படுகிறது. ரொம்பவே செக்யூர்டான ஏரியா, யாருமே பார்க்கக்கூடாது, யாரிடமும் நீங்கள் பேசக்கூடாது, அந்த மாதிரி செக்யூர்டான ஏரியா. இவர்களுக்கு இன்டர்நெட் கிடையாது, இவர்களுக்கு மொபைல் ஃபோன் கிடையாது. அப்படி தன்னுடைய குடும்பத்திடம் இவர்கள் பேசணும்னு என்று ஆசைப்பட்டார்கள்னா ஒரு லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து இவர்கள் பேசலாம். அதுவும் மானிட்டர்டு, இன்னொரு நபர் கேட்டுக்கொண்டிருப்பார் என்ன பேசுகிறீங்கன்னு. சரியா? இதை தாண்டி நேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டேட் சீக்ரெட் ப்ரொடெக்ஷன். நேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டேட் அந்த இடத்தை பாதுகாப்பு வழியில் ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் எப்படி ஒரு
ஆர்மி ஏரியா இருக்கும் அந்த மாதிரி கண்டோன்மெண்டில் அந்த அளவில் அவர்களை வந்து ரொம்பவே ப்ரொடெக்ஷனாக வைத்திருப்பார்கள். இதை தாண்டி டெஸ்ட் பேப்பரை டிரான்ஸ்போர்ட் செய்யும் போது 4 புறமும் ஆர்மி கண்ட்ரோலில் தான் அந்த டெஸ்ட் பேப்பரே டிரான்ஸ்போர்ட் செய்யப்படும். இந்த அளவில் எப்படி பேங்க் செக்யூரிட்டி நடக்குமோ, ஏடிஎம்மில் பணம் போட போனால் எந்த அளவில் அந்த செக்யூரிட்டி இருக்குமோ அந்த முறையில் எக்ஸாமினேஷனை இந்த பேப்பரை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஆனால் இந்தியாவுடைய நிலை என்ன? யார் அந்த பேப்பரை செட் செய்கிறார்களோ அவர்கள் ஊழலாக இருக்கிறார்கள். எந்த எக்ஸாம் சென்டர் தேர்வு செய்கிறார்களோ அதில் ஊழல் நடக்கிறது. எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆஃபீஸர் அங்கே இருக்கிறாரோ அவர் இந்த ஊழலில் இருக்கிறார். யாரோ ஒரு நபர், தனியார் நபர், அவர் பணத்தை கொடுத்து இந்த அனைத்து விஷயத்தையும் நடத்தி வருகிறார். அப்போ எங்கே தானே உங்களுக்கு நம்பிக்கை வரும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். டாக்டர் அஜய்குமார், முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் மெடிக்கல் அசோசியேஷன், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் மற்றும் முன்னாள் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த பதவியில் இருந்த நபர் இந்தியா டுடேக்கு கொடுத்த ஒரு ரிப்போர்ட் படி நீங்கள் பார்க்கும்போது 7 வருடத்திற்கு முன்பு நீட் பரீட்சையில் 7 வருடத்திற்கு முன்பே என்டிஏவை சார்ந்த ஒரு அதிகாரி பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆக இருந்தார். எவ்வளோ பெரிய விஷயம் என்று பாருங்கள். என்டிஏ சேர்பர்சன், இன்னைக்கு என்டிஏவுடைய நிலையை பாருங்கள். என்டிஏ சேர்பர்சன் சிட்டிங் இன் த கமிட்டி டு கண்டக்ட் நீட் இன்வெஸ்டிகேஷன். யார் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவரே நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிங் கமிட்டியில் அமர வைத்து விட்டீர்கள். 30 லட்சம் ரூபாய் ஒரு மாணவர் கொடுத்து பேப்பர் லீக்கிற்காக அந்த பணத்தை கொடுத்து பாஸ் ஆகிவிட்டால் கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்ன? பிரைவேட் காலேஜஸ்கள் அவர்களுக்கு அப்படி சீட் கிடைக்கவில்லை என்றால் பணத்தை கொடுத்து ஒரு பிரைவேட் காலேஜில் போய் சேர போகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் இன்ஜஸ்டிஸ் நடக்கிறதா இல்லையா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக நடக்கிறது. கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், மிடில் கிளாஸிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் பணத்திற்காக விலை போன இது போன்ற டீச்சர்ஸ்கள் வழியாக, இது போன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் வழியாக, இது போன்ற சிஸ்டம் வழியாக ஏமாற்றப்படுகிறார்கள். இதிலிருந்து இந்த நாட்டு மாணவர்களை நாம் அனைவருமே நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். அந்த தருணம் வந்து விட்டது. நீங்கள் ரோட்டில் போய் போராட தேவையில்லை. சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை பகிருங்கள். சோஷியல் மீடியாவில் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். இந்த அழுத்தத்தை நிச்சயமாக இந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது, என்டிஎம் போன்ற ஆர்கனைசேஷன்ஸ்கள் மீது நாம் தொடர்ந்து வைக்க வேண்டும். மாணவர்கள் இந்த நாட்டு எதிர்காலம். இந்த மாணவர்கள் வெறும் 24 லட்சம் கிடையாது. கடந்த 5 வருடத்தில் 3 கோடி மாணவர்களுடைய நிலை இப்படித்தான் மாறியுள்ளது. இந்த நாட்டு மாணவர்களுக்காக ஒன்றிணைவோம். நாம் அனைவருமே குரல் கொடுப்போம். இந்த நாட்டு மாணவர்கள் இல்லை என்றால் இந்த நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.